வணக்கம், வெல்கம் டு ஹெல்தி குக். நம்ம இன்னைக்கு சோயா மசாலா கிரேவி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு சோயா கிரேவி செய்ய தேவையான பொருள்: சோயா 200 கிராம், பெரிய வெங்காயம் 3, கொத்தமல்லி 1 கைப்பிடி, இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, தயிர் 100 கிராம், தனியாத்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், 4 தக்காளி, 5 பச்சை மிளகாய், உப்பு தேவையான அளவு. கடாயில் 100 கிராம் இதையும் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. 1 ஸ்பூனு சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் இப்போ பொரியுது. இப்போ பொடியாக வெட்டி வச்சு வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்க, நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு வெங்காயம். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூனு. இப்போ இஞ்சி பூண்டு கொஞ்சம் வதங்கி வந்துருக்கு. அதோட சேர்த்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நாலு தக்காளி எடுத்து வச்சோம்ல, அது மிக்சியில் அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கலாம். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியில் உள்ள தண்ணி கொஞ்சம் வற்றி வந்துருச்சு. இப்போ அந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். தனியா தூள் 1 ஸ்பூன் போடுறோம். உப்பு தேவையான அளவு. இப்போ தண்ணி 1 டம்ளர் விட்டு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ பாருங்க, நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ பச்சை மிளகாய் 4 கீரி வச்சிருந்தா அதையும் சேர்த்துக்கலாம். தயிர் 100 கிராம் சேர்க்கலாம். சோயா வேப்பு போட்டு கிளறி விடலாம். இது பாருங்க, நல்லா கொதி வந்துருச்சு. 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் சீரகப்பொடி 1 ஸ்பூனு, மல்லி 1 கைப்பிடி, நெய் 1 ஸ்பூனு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. என்ன ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது சப்பாத்தி, தோசை, இட்லி, பூரி, சாப்பாடு எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.